முன்னாடி பழைய படங்கள் பழைய விஷயங்களை எடுத்து கூட ட்ரால் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ இந்த படத்தில் வந்து அரசாங்கம் கரெக்ட் வந்து செம்பன் வினோத் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் பேசுனது வந்து மிஸ்கின் சார், பிடிக்காத ஹீரோயின் அப்படின்னு எதுவும் எழுத வேண்டாம். உணர்வு சம்மந்தப்பட்ட படம் இல்லை, உணவு சம்மந்தப்பட்டதுனால கேட்குறோம். இந்த யூடியூப் ரிவ்யூலாம் வந்த பிறகு இல்லை சார், இது உணர்வு சம்மந்தப்பட்ட படம். சரி, உணவும் இருக்கிறதுனால கேட்குறோம். இந்த யூடியூப் ரிவ்யூலாம் வந்த பிறகு குழந்தைகள் வீட்டில் வந்து சாப்பாடு அது என்னென்னமோ சாப்பிடுதாங்க, வயிறு பிரச்சனை, ஒபிசிட்டி. சென்னையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளவு பிரியாணி கடைகள் அவ்வளவு வந்துட்டு. இதை பற்றி என்ன நினைக்கிங்க? ரெண்டாவது உங்கள் உணவு முறை என்ன கொஞ்சம் சொன்னீங்கன்னா. இல்லை சார், ஒன்று வந்து இது இப்போ முன்னாடி பதில் சொல்லிட்டேன். அவங்கவுங்க குடும்பத்து மேலே அவங்க எடுத்து அக்கறாங்க சார். வெளியேருந்து யாரோ வந்தாலும் அவங்கள வந்து கெடுக்கிறதுலாம் ஸ்பாயில் பண்ண முடியாது. அது நம்ம எடுக்கிறது தானே சார் முடிவு. சாய்ஸ் உங்களோட தானே. இன்றைக்கி போய் சாப்பிடலாமா வேணாமா, என் குழந்தைக்கு இது வாங்கி கொடுக்கலாமா வேணாமா, இல்லை நான் சாப்பிடலாமா வேணாமாங்க அப்படிங்கிறது நான் தானே தேர்ந்தெடுக்கிறேன். வேறு இவ்வளோ கடைகள் வந்தாலும் என்ன நடந்தாலும் நம்ம தானே முடிவு எடுக்கிறோம். அதை வந்து நாங்கள் படம் எடுக்கிறோம். படம் வந்து எடுத்து உங்களை பார்க்க சொல்லி இன்வைட் தான் பண்ணுறோம். படம் பார்க்குறது உங்களோட சாய்ஸ் தானே. அது மாதிரி தான் இது. யாரையும் கெடுக்கலாம் முடியாது. சிறப்பில் ஒன்றும் இல்லை சார். விஜயண்ணே லாஸ்ட்ண்ணே, கடைசியாக முடிச்சுக்கலாமா சார்? ஆமாம் லாஸ்ட்ண்ணே. அண்ணா இப்போ ஓகே, உங்களோட முடிச்சுக்கலாமா? ஓகே சார். ஏன்னா இப்போ வந்து எப்பவுமே வந்து நல்ல விஷயம் பண்ணால் கூட இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து ட்ரால் பண்ணுறாங்க. சரிங்களா? ட்ரால் பண்ணி அதை வந்து அவங்கள வந்து தப்பான விஷயத்த கொண்டு போகிறாங்க. அவங்களுக்கு எதாவது அட்வைஸ் பண்ண வேண்டியதாக இருந்தால் சொல்லுங்கண்ணே. அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். முதல்ல வந்து யாருக்கு அட்வைஸ்லாம் பண்ண தேவையில்லை. அவங்க இப்போ பண்ண வேலையை மட்டும் ட்ரால் பண்ணல. முன்னாடி பழைய படங்கள் பழைய விஷயங்களாம் எடுத்து கூட ட்ரால் பண்ணிட்டு தான் இருக்காங்க. மேபி இது இப்போ இருக்கிற ஒரு நையாண்டின்னு வச்சுக்கோங்க. நம்மளும் இதெல்லாம் சின்ன வயசில் வேறு ஃபார்மில் அதை கிண்டல் பண்ணியிருப்போம். கார்ட்டூனாக இருந்திருக்கும், எல்லாம் பேசியிருப்போம், கிண்டல் பண்ணிப்போம். அதெல்லாம் நடக்கிறது தான். அது அந்தங்கே இருக்கிறதும் அது வாழ்க்கை. அது அந்தந்த காலகட்டத்துக்கும் அது வேறு ஒரு பரிணாமத்துக்கு போதே ஒழிய அது இல்லாத ஒன்றுலாம் கிடையாது. நம்ம எல்லாத்தையும் இருக்கிறது ஒன்று தான். நம்ம ஒன்று பண்ணணும். நீங்கள் இதை இப்படி தான் பார்க்கணுன்னு சொல்ல முடியாது. பொது வெளியில் நம்ம வெளியிடுறோம், அது அவங்க வேறு ஒரு கோணத்தில் பார்க்குறாங்க. அதையும் சில பேர் ரசிக்கிறாங்க, சில பேர் விமர்சனங்கள் பேர்லேயும் சில பேசுவாங்க. அது அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. அதுக்கு எல்லாரும் பதில் சொல்ல முடியாது. நீங்கள் இப்படி தான் என் படத்தை பார்க்கணும்னு சொல்ல முடியாது. அவர்களுக்கு நான் படம் எடுத்து கொடுத்துட்டோம், இல்லை ஒரு வேலை செஞ்சு முடிச்சிட்டோம், இல்லை சமையல் செஞ்சு கொடுத்துட்டோம். மற்றபடி அதை டேஸ்ட் பண்ணுறாங்களோ பார்க்குறவங்களோ அது அவங்களுடைய கருத்து. அதை இப்படி இருக்கணும் அப்படி இருக்குன்னு சொல்கிறது நம்மளோட வேலை இல்லை. மேபி அவங்க சொன்னாங்கன்னா எங்கள் படத்தில் அது இருக்குது போல இருக்குது அப்படின்னா அப்போ நம்ம சரி பண்ணிக்க தான் முயற்சி பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி தான் சொன்னேன், ஊர் வாயை மூட முடியாது, உளவாயை தான் மூடலாம். அதனால் ஸோ நம்மக்கிட்டேருந்து வர விமர்சனங்களுக்கு ஓகே நம்மளை என்ன சரி பண்ணிக்கலாம், பெட்டராக பண்ணலான்னு யோசிக்க பெட்டர். லாஸ்ட் கொஸ்டின், லாஸ்ட் முடிச்சு சார். எனக்கு எவ்வளோ கனெக்ட் ஆகுதுங்கிறது படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏன்னா அது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, நாங்கள் இந்த படத்தில் வந்து 3 செட்டு, 3 இடம் வந்து முக்கியமாக மேஜராக ஒரு 3 இடம் இருக்குது. நிறைய இடத்துல ஷூட் பண்ணியிருக்கோம். மேஜராக 3 இடம் இருக்குது. நித்யாவோட வீடு, என் வீடு, ஹோட்டலு, அப்புறம் கோயில், மற்றது நிறைய இடத்துல இருக்குது. பட் இங்கே வந்து நாங்கள் ஷூட் பண்ணும்போது நாங்கள் எல்லோரும், நான், நித்யா, தீபாக்கா, இப்படி எல்லோரும் ஷூட் முடிச்சதுக்கப்புறம் அந்த செட்டு இருக்கு இல்லையா, அந்த செட்டு அந்த வீடை விட்டு பிரிய முடியல. ஆக்சுவலாக வந்து டைரக்டர் சொல்லிட்டு இருந்தார், அந்த ஹோட்டல் பேரரசி ஹோட்டலில் வந்து பிரிக்கும்போது ராகவர்த்தியா இப்போ ஓகே ராகவர்த்தி ஹோட்டலில் பிரிக்கும்போது பிரிக்கிற வீடியோ எடுத்து அனுப்பியிருக்காங்க, அதையே பார்க்க முடியலன்னு. ஸோ அவ்வளோ தூரம் எமோஷனல் ஆகிடுச்சு. இந்த 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 படத்துக்கான கதாபாத்திரங்களும் போட்ட செட்டும் சரி, எங்கள் படம் எடுத்த நாங்கள் பேசிக்கிட்ட வசனங்களாக இருக்க சொல்லி அது ஏதோ அது ஒரு லைஃப். அது ஒரு லைஃப். அது இப்போ வந்து முடிஞ்சிடுச்சு. பட் எங்கள் ஞாபகங்களில் மட்டும் அது இருக்கிறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு அழகான அனுபவமாக இருக்குது. அதான் முன்னாடி சொன்னேன், ஒரு நம்ம நீண்ட தூர பிரயாணத்தில் இப்போ நான் இவ்வளோ 50-60 படம் பண்ணியிருக்கேன்னா அதில் எனக்கு முக்கியமான சில இடங்கள் ஞாபகங்களான சில இடங்கள் இருக்கும். அடிக்கடி நம்ம போய் சில விசிட் பண்ணுவோம்ல. இப்போ ஸ்கூல் டேஸில் சில மெமரிஸ்லாம் ரீவிசிட் பண்ணுவோம். என் பள்ளிக்கூடம் சைடு போகும்போதெல்லாம் ரீவிசிட் பண்ணுவோம். இப்போ நான் தூண்டிகருப்பர் கோயில் போனாலோ, அழகு கோயில் பக்கத்தில் போனாலோ, இல்லை அந்த ஆனமலை பக்கத்தில் போனாலோ, இந்த மனசு உடனே போயிட்டு இந்த இடத்துக்கு போய் ரவுண்ட் அடிச்சு அந்த பிரயாணத்தில் போய் ரவுண்ட் அடிச்சிட்டோம். அது ஷூட் முடிச்சுட்டு நான் வேறு எதுக்கு மதுரைக்கு போனேன். கரெக்ட், நான் வெப் சீரிஸ் ஷூட்டுக்கு போனேன். அப்போ அவருக்கு ஃபோன் பண்ணேன், சார் நான் மதுரைக்கு வந்துட்டேன், ஹோட்டல் தங்கியிருக்கேன், அதே ஹோட்டல் தங்கியிருக்கேன் சார், ஆனால் நாளைக்கு காலைல நம்ம ஷூட்டுக்கு போவேங்கிற ஆர்வத்திலே மனசு இருக்குது சார் அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த அளவுக்கு இந்த கதையும் வேலை பார்த்த அனுபவங்களும் அப்படி இருந்தது. ரொம்ப நன்றி உங்கள் எல்லோரும். சொல்லுங்க கடைசி கேளுங்க சார். கேளுங்க சார். இல்லை விருப்பமே இல்லாமல் அப்படி இல்லை. நம்ம நினைக்கிறது ஒன்றா இருக்கும்.
அவங்க சம்பளம் ரீதியாக ஒரு பிரச்சனைகள் இருக்கலாம், அவங்க கால் ஷீட்டு பிரச்சனையாக இருக்கலாம், அந்த மாதிரி அமையாமல் இருந்தது. மற்றபடி விருப்பம் இல்லாமலாம் ஒர்க் பண்ணுறது கிடையாது. எல்லா கேரக்டருமே அது ஹீரோயின் மட்டும் கிடையாது. இப்போ இந்த படத்தில் வந்து அரசாங்கம் கேரக்டர் வந்து செம்பன் வினோத் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் பேசுனது வந்து மிஸ்கின் சார். அவர் ட்ரெயின் படத்துக்கு ரிலீஸுக்காக அவர் ஃபைனல் இருக்கிறதுனால அவரால் அந்த படத்தில் பண்ண முடியல. அவர் இல்லையே அப்படிங்கிறது வந்து அவர் 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 பண்ணியிருந்தால் வேற ஒரு இதுவாக இருக்கும். ஆனால் இதில் வந்து செம்பன் வினோத் இன்னும் அவர் ஒரு இதில் அழகாக பண்ணியிருக்காரு. அதனால வந்து ஐயோ மிஸ்கின் சார் இருந்திருந்தா இன்னும் அப்படி இல்லை, இவர் ஒரு நித்யாவுடைய அப்பாவா வேற மாதிரி அழகாக பண்ணிட்டார். அதனால எல்லா கேரக்டருமே ஹீரோயின் மட்டும் கிடையாது, எல்லா கேரக்டர்லையுமே நினச்சது அமையாது. இதில் அவனுக்கு எல்லாமே நினச்சது. இப்போ இந்த படத்துலையும் மிஸ்கின் சார் அமையாதுங்க ஒரு இது தானே. அதனால அப்படிலாம் இல்லை, எல்லாரும் விருப்பப்பட்டு தான் இது பண்ணேன். பிடிக்காத ஹீரோயின் அப்படின்னு எதுவும் எழுதிட வேண்டாம். அதே மாதிரி தயாரிப்பாளர்களையும் எதுவும் எழுதிட வேண்டாம்.